ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், நார்த் ஆப்பிரிக்கன் நாடான அல்ஜீரியா இந்தியாவின் அஸ்த்ரா ஏர் டு ஏர் மிசைல்களை வாங்குவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அல்ஜீரியா எதற்காக இந்தியாவின் அஸ்த்ரா மிசைல்களை வாங்க போறாங்க, அஸ்த்ரா மிசைல்களோட செயல்திறன் மற்றும் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்தியாவின் பிரம்மோஸ் என்ஜி மிசைல்களை பல நாடுகள் வாங்குவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தியாவின் பிரம்மோஸ் என்ஜி மிசைல எந்தெந்த நாடுகள் வாங்குவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க, பிரம்மோஸ் என்ஜி மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். பிரேசில் நாட்டோட தலைநகரத்துல லார்ட் அப்படிங்கிற டிஃபென்ஸ் எக்ஸிபிஷன் ஏப்ரல் 11ஆம் தேதியில இருந்து 14ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்று வருது. இந்த லார்ட் டிஃபென்ஸ் எக்ஸிபிஷன் தான் லாட்டின் அமெரிக்கால நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டிஃபென்ஸ் எக்ஸிபிஷன். சில மாதங்களுக்கு முன்பு இந்தியன் ஏர் சீஃப் மார்ஷல் VR சௌத்ரி அவர்கள் சவுத் அமெரிக்க நாடுகளுக்கு ஒரு சுற்றுப்பயணம் போயிருந்தாரு. அவரின் சுற்றுப்பயணத்தின் போதுதான் இந்த லார்ட் டிஃபென்ஸ் எக்ஸிபிஷன்ல இந்திய நிறுவனங்கள் கலந்து கொள்ளணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கப்பட்டது. இந்த லார்ட் டிஃபென்ஸ் எக்ஸிபிஷன் மூலமா லாட்டின் அமெரிக்கால இந்திய ஆயுதங்களுக்கு தேவையான மார்க்கெட்டை கைப்பற்ற முடியும் அப்படின்னு இந்தியா நினைக்கிறாங்க. இதன் காரணமா தான் இந்தியா இந்த லார்ட் டிஃபென்ஸ் எக்ஸிபிஷன்ல கலந்துக்கிடுறாங்க. ஏற்கனவே லார்ட் டிஃபென்ஸ் எக்ஸிபிஷனை நடத்தக்கூடிய பிரேசில் நாடு இந்தியாவிடம் இருந்து ரடார் சிஸ்டம், புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸ் போன்ற பல்வேறு டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்களை இறக்குமதி செஞ்சிட்டு இருக்காங்க. இந்தியாவை சேர்ந்த DRDO, பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம், பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனம், யந்த்ரா இந்தியா லிமிடெட் நிறுவனம், பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட், மேசகன் டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனம், கான்பூரை சேர்ந்த MKU லிமிடெட் நிறுவனம் போன்ற பல நிறுவனங்கள் லார்ட் டிஃபென்ஸ் எக்ஸிபிஷன்ல கலந்துகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே கான்பூரை சேர்ந்த MKU லிமிடெட் நிறுவனத்திற்கு 2022 வருடம் 14,500 புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுகள் மற்றும் நைட் விஷன் மோனாகுலர்ஸை சப்ளை செய்வதற்கு பிரேசில் நாட்டிடமிருந்து ஒரு மிகப்பெரிய ஆர்டர் கிடைச்சது. லார்ட் டிஃபென்ஸ் எக்ஸிபிஷன்ல DRDO தன்னுடைய பல்வேறு சிஸ்டங்களை காட்சிப்படுத்தி இருந்தாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா LCA தேஜஸ் விமானம், நேத்ரா அவாக்ஸ் விமானம், ருஸ்டம் 1 மற்றும் ருஸ்டம் 2 ட்ரோன்கள், ஆகாஷ் மற்றும் அஸ்த்ரா மிசைல்ஸ், பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்கள், அட்வான்ஸ்டு டார்பிடோ டிஃபென்ஸ் சிஸ்டம், புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸ், ஹெல்மெட்ஸ், அட்வான்ஸ்டு டே நைட் சைட்ஸ் போன்ற சிஸ்டங்களை காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியின் போது அல்ஜீரியன் பீப்புள்ஸ் நேஷனல் ஆர்மியை சேர்ந்த அதிகாரிகள் இந்தியாவின் அஸ்த்ரா மிசைல்களை பார்வையிட்டிருக்காங்க. இந்திய அதிகாரிகள் அஸ்த்ரா பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைலோட சிறப்பு அம்சங்கள் குறித்து விளக்கம் அளிச்சிருக்காங்க. இதனை தொடர்ந்து அல்ஜீரியா அதிகாரிகள் இந்தியாவின் பிரம்மோஸ் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்களையும் பார்வையிட்டிருக்காங்க. இதனை தொடர்ந்துதான் அல்ஜீரியா இந்தியாவின் அஸ்த்ரா மற்றும் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அல்ஜீரியா விமானப்படையில ரஷ்ய தயாரிப்பு விமானங்களான Mi-29, Su-24 மற்றும் Su-30 விமானங்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த விமானங்கள்ல ரஷ்ய தயாரிப்பு R-77 ஏர் டு ஏர் மிசைல்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. தற்போது நடந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போர் காரணமா ரஷ்யாவால் R-77 ஏர் டு ஏர் மிசைல்களை பல நாடுகளுக்கு சப்ளை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. இதனால இந்தியா தன்னுடைய அஸ்த்ரா மிசைல்களை R-77 மிசைல்களை பயன்படுத்தும் நாடுகளுக்கு ஆஃபர் செஞ்சிருக்காங்க. அல்ஜீரிய விமானப்படையில 40க்கும் மேற்பட்ட Su-30 MKI-A விமானங்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த Su-30 MKI-A விமானத்திற்கும் இந்திய விமானப்படையில பயன்படுத்தப்பட்டு வரும் Su-30 MKI விமானத்திற்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. இரண்டு விமானங்கள்ல பயன்படுத்தப்படும் பெரும்பாலான சிஸ்டங்கள் சிமிலரா தான் இருக்கும். ஒரே ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா அல்ஜீரியா AL-31 FP இன்ஜினை பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவை போன்றே இஸ்ரேலிய சிஸ்டங்களையும் அல்ஜீரியா பயன்படுத்துறாங்க. இதன் காரணமா இந்தியாவின் அஸ்த்ரா பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்களை மிக எளிதா அல்ஜீரியா தன்னுடைய விமானப்படை விமானங்கள்ல இணைக்க முடியும். இந்திய விமானப்படையில பல்வேறு நாடுகளின் ஏர் டு ஏர் மிசைல்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா
30 கிலோமீட்டருக்கும் குறைவான தூரத்தில் உள்ள வான் இலக்குகளை தாக்குவதற்கு இந்தியா பைத்தான் 4, பைத்தான் 5, R-73, ஆஸ்ராம், R-550, மேஜிக் 2 போன்ற மிசைல்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. மீடியம் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய 50 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தில் உள்ள வான் இலக்குகளை தாக்குவதற்கு இஸ்ரேல் நாட்டின் ஐடர்பி மற்றும் மைகா ஏர் டு ஏர் மிசைல்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. தொலை தூரத்தில் உள்ள வான் இலக்குகளை தாக்குவதற்கு பயன்படுத்தப்படும் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல்ஸ் பொறுத்தமட்டில் MBDA நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட மிட்டியார் மிசைல்கள் ரஃபேல் போர் விமானத்துல பயன்படுத்தப்பட்டு வருது. Su-30 MKI போர் விமானத்துல R-77 மிசைல்களை ரீப்ளேஸ் செஞ்சுட்டு அஸ்த்ரா MK-1 மிசைல்கள் தற்போது பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த Su-30 MKI போர் விமானங்கள் இந்திய விமானப்படையின் முதுகெலும்பா செயல்பட்டு வருது. அதனால இந்தியா அதிக அளவுல அஸ்த்ரா MK-1 மிசைல்களை தயாரித்து இந்திய படையில இணைச்சிருக்காங்க. சமீபத்துல கூட இந்திய அரசாங்கம் 3000 கோடி ரூபாய்க்கு பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்திற்கு அஸ்த்ரா MK-1 பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல்களை இந்திய விமானப்படை மற்றும் இந்திய கடற்படைக்கு சப்ளை செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய கான்ட்ராக்டை கொடுத்திருக்காங்க. இந்த கான்ட்ராக்டுக்கு பிறகுதான் அஸ்த்ரா MK-1 மிசைலோட விலை குறைய ஆரம்பிச்சிருக்கு. இதன் காரணமாக தான் அஸ்த்ரா MK-1 மிசைல்களை பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு இந்தியா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அஸ்த்ரா பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்கள் தான் இந்தியாவால் உருவாக்கப்பட்ட முதல் ஏர் டு ஏர் மிசைல். இந்த மிசைல DRDO நிறுவனம் டிசைன் செஞ்சிருக்காங்க. இதை தயாரிப்பது பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனம். அஸ்த்ரா மிசைல்கள் இந்திய விமானப்படை விமானங்கள்ல இணைக்கப்பட்டது ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இதற்கு காரணம் சீனா மற்றும் பாகிஸ்தான் இந்தியாவை விட அதிக ரேஞ்ச் கொண்ட ஏர் டு ஏர் மிசைல்களை தங்களுடைய படையில் வச்சிருக்காங்க. அஸ்த்ரா மிசைல்கள் இந்திய படையில் இணைக்கப்பட்ட பிறகுதான் ஒரு ஏர் டு ஏர் காம்பேக்ட் சினாரியோல இந்திய விமானப்படை விமானங்களுக்கு ஏர் சுப்பீரியாரிட்டி கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. அஸ்த்ரா மிசைல்கள்னால அதிகபட்சமா 110 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்கள்னால மாக் 4.5 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். அதாவது 5500 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணித்து சென்று இலக்குகளை தாக்கும். இந்த மிசைல்கள்னால குறைந்தபட்சமா 10 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 110 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை தாக்க முடியும். அஸ்த்ரா மிசைல்கள்னால ரடார் கிராஸ் செக்ஷன் குறைவாக உள்ள விமானங்கள் மற்றும் ட்ரோன்களையும் கண்டுபிடித்து தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல அதிகபட்சமா 66,000 அடி உயரத்துல இருந்து ஃபயர் செய்ய முடியும். இந்த மிசைல இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு ஃபைபர் ஆப்டிக் கைரோ பேஸ் இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் வித் மிகோஸ் அப்டேட் டேட்டா லிங்க் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. டார்கெட்டை தாக்குவதற்கு முன் இருக்கக்கூடிய 60 நொடிகள்ல இந்த மிசைலோட ஆக்டிவ் ரடார் ஹோமிங் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும். இது போன்ற 2 கைடிங் சிஸ்டங்கள் இந்த மிசைல்ல இருக்கிறதுனால இந்த மிசைல்களால் இலக்கை மிக துல்லியமா தாக்க முடியும். அஸ்த்ரா மிசைல்களை இயக்குறதுக்கு சாலிட் ப்ரொபல்லன்ட் ராக்கெட் பயன்படுத்தப்படுது. இந்தியா அஸ்த்ரா 1 மிசைல் தவிர அஸ்த்ரா 2 மற்றும் அஸ்த்ரா 3 அப்படிங்கிற 2 லாங் ரேஞ்ச் மிசைல்களை தயாரித்து வந்துகிட்டு இருக்காங்க. இதுல அஸ்த்ரா 2 மிசைல்னால 160 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். அஸ்த்ரா 3 மிசைல 340 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கும் வகையில இந்தியா உருவாக்கி வந்துகிட்டு இருக்காங்க. அஸ்த்ரா மிசைலோட தாக்குதல் தூரம் மிசைல் எவ்வளவு தூரத்துல இருந்து ஃபயர் செய்யப்படுது அப்படிங்கறத பொறுத்து வேரியாகும். அஸ்த்ரா மிசைல்னால 15 கிலோகிராம் எடை கொண்ட ஹை எக்ஸ்ப்ளோசிவ் ப்ரீ பிராக்மெண்ட் வார்ஹெட்டுகளை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இது போன்ற பல்வேறு சிஸ்டங்கள் அஸ்த்ரா மிசைல்கள்ல இருக்கு. இதன் காரணமாக தான் அல்ஜீரியா அஸ்த்ரா மிசைல்களை வாங்குவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த அப்டேட், பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் MD அதுல் ரானே அவர்கள் சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. இந்த பேட்டியில 1.5 டன் எடை கொண்ட பிரம்மோஸ் NG சூப்பர்சானிக் மிசைலோட சோதனைய கூடிய விரைவில் நடத்த இருப்பதா அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பிரம்மோஸ் NG மிசைல 2025 வருடத்துக்குள் அதிக அளவுல தயாரிக்க இருப்பதா அவர் சொல்லியிருக்காரு. பிரம்மோஸ் NG மிசைல உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் உள்ள UP டிஃபென்ஸ் காரிடோர்ல தயாரிக்க போறாங்க. முதற்கட்டமா இந்திய விமானப்படைக்காக 400 பிரம்மோஸ் NG மிசைல தயாரிக்க போறாங்க. இந்த 400 பிரம்மோஸ் மிசைல்களை அடுத்த 5 வருடங்கள்ல 8000 கோடி ரூபாய் செலவுல தயாரிக்க போறாங்க. பிரம்மோஸ் NG மிசைல்களை பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கும் பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் திட்டமிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா ரஷ்ய தயாரிப்பு Su-30 விமானங்களை ஆபரேட் செய்யக்கூடிய நாடுகளான வியட்நாம்,
வியட்நாம், இந்தோனேஷியா, மலேசியா, அல்ஜீரியா போன்ற நாடுகள் பிரம்மோஸ் என்ஜி மிசைல்களை வாங்குவதற்கு அதிக ஆர்வம் தெரிவிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. பிரம்மோஸ் என்ஜி மிசைலோட ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட இந்த நாடுகள் மிகவும் உன்னிப்பா கவனித்து வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது இந்திய விமானப்படை விமானங்கள்ல பயன்படுத்தப்பட்டு வரும் பிரம்மோஸ் ஏர் லான்ச் க்ரூஸ் மிசைல இந்த நாடுகள் பயன்படுத்தணும்னா தங்களுடைய விமானப்படை விமானங்கள்ல குறிப்பிடத்தக்க சில மாற்றங்களை பண்ணணும். ஆனா இந்தியா புதிதாக உருவாக்கி வரும் பிரம்மோஸ் என்ஜி மிசைல தங்களுடைய விமானங்கள்ல எந்த ஒரு மாற்றத்தையும் செய்யாமலே அவர்களால் இணைத்துக் கொள்ள முடியும். இதன் காரணமாக தான் இந்த நாடுகள் பிரம்மோஸ் என்ஜி மிசைல்களை வாங்குவதற்கு அதிக ஆர்வம் காட்டுறாங்க. Su-30 விமானங்கள்ல 3 பிரம்மோஸ் என்ஜி மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். தற்போதைய நிலையில் இந்திய விமானப்படையில உள்ள 40 Su-30 MKI போர் விமானங்கள்ல பிரம்மோஸ் என்ஜி மிசைல பயன்படுத்த முடியும். இந்திய விமானப்படை கூடுதலா 20 விமானங்களை பிரம்மோஸ் மிசைல்களை பயன்படுத்தும் வகையில மாற்றி அமைக்க போறாங்க. இந்திய விமானப்படை 2 பிரம்மோஸ் என்ஜி மற்றும் 1 பிரம்மோஸ் ஏ மிசைலை எடுத்து செல்லும் வகையில தன்னுடைய விமானங்கள்ல மாற்றங்களை செய்ய இருக்காங்க. தற்போது இந்தியா உருவாக்கி வரும் பிரம்மோஸ் என்ஜி மிசைல்னால 290 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்டுகளை தாக்க முடியும். இந்த மிசைல்னால மாக் 3.5 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 4300 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறந்து சென்று இலக்குகளை தாக்கும் பிரம்மோஸ் என்ஜி மிசைல் பழைய பிரம்மோஸ் ஏ மிசைலை விட 50% எடை குறைவானது. அது மட்டும் இல்லாம பிரம்மோஸ் ஏ மிசைலை விட 3 மீட்டர் நீளம் குறைவானது. இதன் காரணமா அதிக எண்ணிக்கையிலான பிரம்மோஸ் மிசைல்களை விமானங்கள்ல எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். பிரம்மோஸ் என்ஜி மிசைல தன்னுடைய முப்படைகளையும் பயன்படுத்தும் வகையில இந்தியா டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைல்கள் மட்டும் வெற்றிகரமா டெவலப் செய்யப்பட்டால் உலகின் பல நாடுகள் இந்த மிசைலை வாங்குவாங்க. இதன் காரணமா இந்தியாவுடைய ஆயுத ஏற்றுமதியில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.